நேற்று வரைக்கும் அது பைப்பு தண்ணி. அது குளத்துல புடிச்சு வச்சு திருவிங்கெல்லாம் போட்டு பன்னீர் ஊற்றி நூறு சுத்தி பட்டு கட்டி மாயில வச்சு தேங்காய் வச்சு குடிச்சம் போட்டு பூஜை பண்ணி அதை கொண்டு போய் குறுக்கள் மேல ஊற்றின உடனே அம்பாளுக்கு ஊற்றின உடனே எல்லாரும் அங்கிட்டு ஓடி போய் என்ன செய்யறோம்? என்ன எடுத்து குடிக்கிறோம்? முதல் என்னது அது? தண்ணி. 3 நாள் யாகசாலைக்குள்ள இருந்து பூஜை பண்ணோம்னா அது மாறுது, தீர்த்தமாக மாறுதா இல்லையா? மடப்பதில் இருக்கும்போது சாதம், கோயிலுக்குள்ள உள்ள போயிட்டு வந்தா பிரசாதம். வெளியில இருக்கிறது சாம்பல், அது உள்ள போயிட்டு வந்தா விபூதி அனுபூதி. வெளியில இருக்கிறது தேங்காய், அது கோயிலுக்குள்ள போய் உடைச்சிட்டு வந்தா காலாஞ்சி. ஒவ்வொரு பொருளும் கோயிலுக்குள்ள வந்தோட மாறிடணும். ஆனா நம்ம மாறுறோமா? வாரம் வந்துட்டு போவோம். அம்பாளுக்கு ஒரு பாட்டு கூட பாட தெரியாம இருக்கிறோம். வெரி ஷேம். வெக்கப்படணும். இப்பயே நீங்க பாடிடுங்க. நீங்க பாடல கடைசியா உங்களுக்கு பாட 4 பேர் வருவாங்க. இப்பயே நல்லா விபூதியை பூசிடுங்க, இல்லன்னா உங்களுக்கு 3 கோடி தண்ணியில குழைச்சு பிடிச்சி அனுப்பி விட்டுருவாங்க. நல்லா இருக்குமே பாடிடுங்க. செம்பாயங்கள அண்டா சுப்புறம் அண்டாடி செம்பாயங்க நீ சாமியை கும்பிட்டு இல்ல ஒன்ன பறக்க வச்சு சாமியை கும்பிட்டுருவான். நீதான் சாமின்னு. நம்ம பார்வதிபதே தனம் தரும் மரப்படமோட போனா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தவறுவரியா மனம் தரும். அடுத்துதான் ரொம்ப முக்கியமான அடி. தெய்வ வடிவம் தரும். பெண்கள்லாம் 4 மணிக்கு எந்திரிக்கணுமா? இந்த பாட்டுல சொல்லுது, நான் சொல்லல. சரி, முடியலன்னா 5 மணிக்காவது எந்திரிக்கணும். எத்தனை மணிக்கு? முடியலையா 6 மணிக்கு எந்திரிச்சிடணும். முடியலையா 7 மணிக்குள்ள நீங்க எந்திரிக்கலன்னா நீங்க எந்திரிக்கிறாங்க. அதுக்கு பிறகு எந்திரிக்காத ஒண்ணுதான். எதுக்காக நான் சொல்ற அபிராமி பற்றி சொல்றாரு, அம்பாள் பக்தர் சொல்றாரு. அதனாலதான் அந்த பாட்டை அம்பாள் கோயில சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, பெண்கள்லாம் காலையில எந்திரிச்சு நீங்க குறைஞ்சபட்சம் 7 மணிக்கு எந்திரிச்சு மாயில வெட்டி கோணிட்டு வீட்டுல நீங்க பூஜை பண்ணுனீங்கன்னா உங்க முகம் மாறிடுமா? எப்படி மாறும்? தெய்வ வடிவம் தரும். அதனால சில பேர் பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம், சரி இந்த அம்மா பாரு மகாலட்சுமி மாதிரி, இந்த அம்மா பார்த்தா இது எந்திரிக்காது காலையில அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க எல்லாம் பார்த்தேன்னு கண்டுபிடிச்சிடும். எங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும். இது எந்திரிக்கும், இது எந்திரிக்காது, இதை புருஷனை மதிக்கும், இது மதிக்காது, இது கோயிலுக்கு போவோம், இது போகாது, இது தேவாரம் படிக்கும். பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோம். நீங்க பாருங்க, இந்த ஐயருக்கு முகத்தெல்லாம் பாருங்களேன். நீங்க நல்லா உத்து பாருங்க, சாதாரணமா தான் இருப்பாங்க. பூஜை பண்ணும்போது விபதி பூஜை அப்படியே தெய்வீகமா இருப்பாங்க. ஏன்? மந்திரம் சொல்ல சொல்ல பூஜை பண்ண பண்ண நல்லதை பேச பேச நல்லதை நினைக்க நினைக்க உங்க முகம் எப்படி ஆயிரும்? தெய்வ வடிவம் தரும். சொல்லுங்க. இங்க ரொம்ப தெய்வ வடிவம் தெரியுது எனக்கு. அப்படி நீங்க செய்யல பேய் வடிவம் வரும். சொல்லுங்க மறுபடியும் முடிச்சிடறேன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும். அடுத்தடி பாருங்க, ரொம்ப அழகான அடி. நான் சிம்பிளான பாட்டு தான் சொல்லுவேன். நெஞ்சு பஞ்சம் இல்ல இனம் தரும். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மள அறியாங்க காமம், குரோதம், லோகம், மோகம், மத மாச்சரியம், மாற்றினா பொறாமை, இது இயல்பா வந்துடும். சின்ன பிள்ளைகளை நமக்கு இருக்காது. பெருசா ஆக கெட்ட குணம், மற்றவங்க எரிச்சப்படுவோம், பொறாமப்படுவோம், ஏமாத்துவோம், தில்லுமுள்ள புடுவோம். இதெல்லாம் வருதா இல்லையா? எல்லாரும் ஆமாங்க இருக்க. வெரி குட். எல்லாரும் வந்திருக்கெல்லாம் சொல்றாங்க. இது வருது. சரி, வந்துருச்சு மாறன் சார், வந்துருச்சு. அது போகணுமா ஐயா? எப்படி போவோம்? வெளியில உள்ள ஆளுக்கு சோப்பு போட்டு தேய்ச்சி குடிச்சா போவோம். உள்ளுக்குள்ள ஆளுக்கு எப்படி போறது? போகுமா? ஒரு டம்ளர் குடிச்சா ஒரே போயிடும். அப்படியா? என்ன செய்யணும்னா, இங்க பாருங்க, ஒரு கிணறு இருக்கு, அழுக்கு தண்ணி இருக்கு, அந்த அழுக்க போக்குவதற்கு துவாரம் இல்ல, பாத்திரம் இல்ல, ஆனா அழுக்க போக்கணும். நல்ல தண்ணியை எடுத்துக்கிட்டா விட்டீங்கன்னா அது அப்படியே கலக்கி 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 அப்படியே மேல வந்து போயிடும்.
அது போல இறைநாமத்தை சொல்ல 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 அது உள்ள போய் கலக்கி கலக்கி நாள்பட நம்ம நல்லவனா மாறிடலாம். அதுக்காகத்தான் பெரியவங்க சொன்னாங்க, தயவு செய்து ஒரு பாட்டாவது பாடு.